ஜெபிப்போம். இந்த கால வேளையில நானும் நீங்களும் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சத்திய தேவன், என்னை உங்களையும் நேசிக்கிற தேவன், நம்ம அருகில இருக்கிற தேவனா இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே. ஓ, நீர் அவர்களோடு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் இன்றும் நீர் எங்கள் மத்தியிலே எங்கள் சபையின் நடுவிலே செய்து கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கும் பொழுது நம் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன், இந்த கால வேளையிலே அவன் நம் மத்தியிலே இறங்கி வந்து அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். நம்மளோடு இடைபடுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆலயம் முழுவதிலும் அவருடைய பிரசன்னம் நிறைவாயிருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை பாடும்படியாக, உம்முடைய ஆராதனையில வந்து பங்கு பெறும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, ஜீவிக்கிற தேவன் நீங்கப்பா, ஜீவனுள்ள தேவன் நீங்கப்பா. எங்களுடைய எல்லாம் எல்லாமாக எல்லாவற்றையுமாக நீங்க இருந்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில நீர் எங்களோடு இடைபடுங்கப்பா. ஓ ஜீசஸ், தேவைகளோடு பலவீனங்களோடு வந்த ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி, தேவையை சந்தித்து, வியாதிகளை நீக்கி இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விடுதலையோடு கடந்து செல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விடுதலையின் தேவன், இந்த விடுதலையின் கூடாரத்தில் நம்மோடு விடுதலையை தருவதற்காக நானும் நீங்கள் கூப்பிடும் பொழுது எனக்கு உங்களுக்கு விடுதலையை தந்து, சுகத்தை தந்து, நன்மையை தந்து அவர் திரும்பி அனுப்புகிறார். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட ஆராதனையில் நீங்க இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை எங்கள் சத்தத்திலே காதலை தொனிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்துக்கு வல்லமை உள்ளதே அப்பா ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே ஊடுருவி பாயட்டும். ஆராதனையில் நீங்க பிரசன்னமா இருந்து ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர, அபிஷேகம் பெற எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி செய்யுங்க. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எனக்கும் நல்லவர், உங்களுக்கும் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் பிடித்த எனக்கு உங்களுக்கும் வெற்றி தான். ஆமென். இந்த பாட்டு எப்படியா சொல்லுது? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீர நடை நடந்திடுவோம். சோம்பேறி நடை அல்ல, சோர்ந்து போன நடை அல்ல, வீழ்ந்து போயிருக்கிற நடை அல்ல, வீர நடை நடக்க ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆமென். ஹalleluya. 1000 தான் துன்பம் வந்தாலும் அது அணுகாது. ஆனா ஆவியின் பட்டயம் எனக்கு உண்டு, அலக்கை வென்று விட்டோம். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி நம்ம பாடலாம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். சொல்லலாம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். மறுபடியும் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி நாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி நாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. சொல்லலாமா? ஆமாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது. பட்டயம் உண்டு, நாம் நாளைக்கையை வென்று விட்டோம். ஆவி பட்டயம் உண்டு, நாம் நாளைக்கையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஓ எஸ் லார்ட், வீரனை நடந்திடுவோம். கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பாயில் காய் வாய்த்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பாயில் காய் வாய்த்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை
வெற்றி கோடி வீழ்த்திடுவோம். வீரநடை வெற்றி கோடி வீழ்த்திடுவோம். நாம் வீரநடை மறுபடி சொல்லமா எல்லாரும் விசுவாசத்தோடு வெற்றி கோடி வீழ்த்திடுவோம். நாம் வீரநடை நடத்திடுவோம். ஆமே வெற்றி கோடி வீழ்த்திடுவோம். நாம் வீரநடை நடத்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் சுகத்தை தந்து சுகமாய் நடத்துகிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மந்திரங்கள், பில்லிசூனியங்கள், கட்டுகள் எதுவும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன இல்லை? மந்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா, எனக்கு உங்களுக்கும் விரோதமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனமாய் இஸ்ரவேலாக ஆண்டவர் என்னை உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை? மந்திரமும் இல்லை, பில்லிசூனிகளும் இல்லை, குறிசலும் இல்லை, ஒன்றுமோ என்னை உங்களை அணுகாது. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பலவீனங்களோடு வரலாம், சுகவீனங்களோடு வரலாம். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றி என்னை உங்களையும் பலப்படுத்தி இங்கிருந்து நம்ம கடந்து செல்லும் பொழுது பலத்தோடு கடந்து செல்லுகிறோம். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது: மந்திரம், சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சாத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையாம் இன்றே நம் இயேசு உடை தெரிகிறார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? அவருடைய நாமத்துல அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்துல பேய்களோடும், அவருடைய நாமத்தில் பாவங்கள் பறந்தோடும். ஓ, அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள், ஆமே, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற சரளமாப்பா. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர, சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆமே. மந்திர, சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். தன் வல்லமைகள், ஆமே, தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற இயேசுவே. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துயிலின் ஆயுதம்
அற்புதங்கள் நடக்குது. ஆமாப்பா ஏசப்பா, உங்களுடைய நாமத்துல இன்றும் அற்புதங்கள் நடக்குதுப்பா. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவின் நாமத்துல, ஏசப்பா அவருடைய நாமத்தினால அற்புதங்கள் நடக்குதுங்க. ஓ, பேய்களோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்துல பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில், எல்லாரும் சொல்லமா, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை, அவருடைய வல்லமை ஒரு நாள் குறைந்து போவதில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆமாப்பா, மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியம் ஒரு நாளும் குறைந்து போகிறதே இல்லை. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது நடைபெறும். ஆமென். பலவித சூழ்நிலைகளை கலக்கங்களோடு இருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய கலக்கங்களை மாற்றுகிறவர். ஆமென். கலங்கி நிற்கிற என்னை உங்களை பார்த்து, கலங்காதே மகனே மகளே என்ன சொல்றாரு? ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொட்ட அந்த பெண், அவருடைய சரீரத்திலிருந்து வியாதிகள் ஓடிச்சு, மறைஞ்சிச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலிலே அவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. இது இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தவர்கள் மேல் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். அந்த அதிகாரத்தில் சொல்லுது. லாஸ்ட் கடைசி 2 வசனங்கள், பின்னும் அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்தில் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, அப்படின்னு போட்டிருக்கு. கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆங்கில இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவரை கெஞ்சி பெக் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. பெக் அப்படின்னா பிச்சை அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா அவரிடத்துல கெஞ்சினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஆண்டவர் இடத்துல கெஞ்சும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? If you have a faith, நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள்னு போட்டிருக்குதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். அற்புதங்கள் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் என்னுடைய உங்களுடைய தேவன், உயிரோடு எழுந்தவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய டாசில், அவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்ட அவங்க
அவங்க பிழைச்சி அவங்க சுகம் பெற்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் சுகமாக்க அவரால் முடியும். நினைத்தேன் இனி நன்மை இல்லை என்று, ஆனா அவருடைய கண்கள் என்று என்னை கண்டது. மரித்தேன் என்று மறந்தோர் முன்பு ஆண்டவர் எனக்கு புது ஜீவனை தந்து அதிசயமாய் நடத்துகிறார். மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லுது, ஒரு வார்த்தை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உன் வஸ்திரத்தின் ஓரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை மாற வேண்டுமா? நிறைய நேரத்துல ஒரு சில பாரங்கள்னால அப்படியே அந்த பாரத்தின் அமுத்துதல் அப்படியே என்னை உங்களையும் கிரஷ் பண்ணி அமுத்தி அந்த பாரத்தின் பிரச்சனையின் பாரத்திலே நம்ம வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டே இருக்கோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதுமா என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுமா. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலுமே அடங்குகிறது என்றார், இயற்கையே அவருக்கு அடங்குகிறது என்றார். அவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, என்னுடைய உங்களுடைய சூழ்நிலை மாறும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்னுடைய வியாதியை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த பாடல் நம்ம ஜெப சிந்தையோட பாடலாம், விசுவாசத்தோட பாடலாம். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சுகத்தை தரணும் அப்படின்னு, எனக்கு சுகத்தை தருவாரு. உலகத்தில் உள்ள யாரும் எனக்கு சுகத்தை தர முடியாது. டாக்டர்ஸ் எனக்கு சுகத்தை தர முடியாது. நான் மனுஷர்கள் பின்னாடி தேடி நாடி ஓடவில்லை, நான் ஜீவனுள்ள தேவனை நாடி இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை தேடி ஓடுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சூழ்நிலை மாறாது. உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்பும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை மாறும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் உங்களை சுகமாக்கும். பாதங்கள் என்னை தேடி வந்தது, கரங்கள் நன்மைகள் செய்தது. பாதங்கள் என்னை தேடி வந்தது, ஆமாப்பா, கரங்கள் நன்மைகள் செய்தது. வல்ல செயல்கள் பெரியது, நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. வல்ல செயல்கள் பெரியது, நீ திறக்கும் கதவுகள் சிறந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்ய சொல்லலாமா எல்லாரும்? அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே, அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே.
படருகிறது. உம்முடைய கரம் அப்பா, கரமே நான் தனியே இல்லை, என்னை படைத்தவர் உண்டு, நான் மூழ்கி போவதில்லை, என் இரட்சகர் உண்டு. நான் தனியே இல்லை, என்னை படைத்தவர் உண்டு, நான் மூழ்கி போவதில்லை, என் இரட்சகர் உண்டு. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய். ஆமாங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அசாத்தியமான காரியங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். அதிசயங்கள் அசாத்தியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. நினைத்தேன் இனி நன்மை இல்லை என்று, உன் கண்கள் கண்டதா இன்று சுகமே. மரித்தேன் என்று மறந்தோர் முன்பு புது ஜீவன் தந்தது அதிசயமே. சொல்லலாமா? நினைத்தேன் இனி நன்மை இல்லை என்று, உன் கண்கள் கண்டதா இன்று சுகமே. ஒரு வார்த்தையை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் எனக்குள் செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. அப்படியே எழுந்திருக்கலாமா? ஆண்டவருடைய ஒரு வார்த்தை என்னுடைய உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஒரு வார்த்தை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை சொல்லும் என் சூழ்நிலை மாறும், உம் வஸ்திரத்தின்
ஒரு வார்த்தை என் சூழ்நிலை மாறும். உன் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தையை சொல்லும் என் சூழ்நிலை மாறும். உன் வஸ்திரத்தினோரம் என் வாழ்க்கையை மாற்றும். அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. ஓ எஸ் லார்ட், அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. ஆமாப்பா, அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் என்றே செய்யுமே. அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அசாத்தியங்கள் இன்றே செய்யும். சொல்லலாமா எல்லாரும்? அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்குள் செய்யுமே. அதிசயங்கள் அசாத்தியங்கள் இன்றே செய்யுமே. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக என் மத்தியில் உங்கள் மத்தியில் உலாவுகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் பட்டு சுகத்தை தருகிற தேவன். இந்த கால வேளையில அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் அல்லாமல் எங்களுக்கு யாரை சுகத்தை தரக்கூடும் அப்பா? நாங்கள் மனிதர்களை தேடி ஓடவில்லை. மனிதர்களுடைய சுகத்தை நாங்கள் பிரியப்படவில்லை. டாக்டருடைய வார்த்தைகளிலே நாங்கள் பிரியப்படல. டாக்டருடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பவில்லை. என்னுடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். அவர் மரித்தார், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக, இப்பொழுதும் அற்புதங்களை செய்கிறவராக, அவர் உயிரோடு இருந்த நாட்களில் செய்த அற்புதங்களை விட மேலுமாக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். அவருடைய வார்த்தையில நம்முடைய சூழ்நிலைகளை மாறுங்க. அவருடைய வார்த்தை நம்முடைய சூழ்நிலையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையில என்னுடைய உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாச விதமாக இருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அநேகர் என்னுடைய உங்களுடைய நன்மையை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக, ஓ ஆண்டவரை நம்பி போன இவங்க நல்லா இருக்கிறாங்க, சுகத்தோட இருக்கிறாங்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக என்னை உங்களை உயர்த்தி வைப்பார். ஓ ஹalleluya, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேட்கும் போது தர்றாருங்க. யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கையை விரிச்சு நின்னுட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் போக விட ஆண்டவரே. மனுஷனோடும் தேவனோடும் அவன் போராடி அவன் வெற்றி கொண்டான்னு பார்க்கணும். அதே தேவன் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்காருங்க. அதே தேவன் தான் எனக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். முடியாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் என் தேவனால முடியும். அவர் இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாத்தையும் பாசிபிளா மாத்துறாரு. இந்த கால வேளையில ஒரு எதிர்பார்ப்போடு, அப்பா எனக்கு ஏதாவது நீங்க செய்யணும், நீங்க ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில செய்யணும், நீங்க இல்லாம எங்களுக்கு இந்த பரலோகில் யார் உண்டு ஆண்டவரே?
நீங்க தான் எங்களுடைய தேற்றவாளர் ஆண்டவரே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. ஆமாப்பா, நீங்க இல்லாம இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு தேற்றம் இல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு, நீங்க அன்றி எங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா. மறுபடியும் சொல்லமா, நீரல்லால் எங்களுக்கு, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. ஆமாப்பா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. பரலோ நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. பரணி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தில் நாதர. ஓ எஸ் லார்ட், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தில் நாதரவு. என்னுடைய உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அவர் கேட்டுட்டு கேட்காதமாய் போறதுக்கு அவர் மனிதன் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லாரும், அரசியல் தலைவர்கள் முதல் கீழ்மட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைங்க. நம்ம விண்ணப்பத்தை போய் பெட்டிஷனை போய் அவங்க கிட்ட கொடுத்தா நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நம்முடைய இருதயத்தில் உள்ள கண்ணீரை அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஆனா என்னுடைய உங்களுடைய தேவன், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலவேளையில உங்க அருகிலே வந்து, மகனே மகளே, நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன். I know your situation. உன்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியுது. அப்பா பார்த்தப்பா, விண்ணப்பத்தை கேட்டு சுகத்தை தருகிற தேவன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கேட்போமா? விண்ணப்பத்தை கேட்பவர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே, சுகம் தருபவரே. இப்ப பெற்றுக்கொள்ளுங்க, இப்ப தராரு. ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும்,
உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் அப்பா உம்மால் கூடும். உம்மால் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே அவரால கூடும். ஐயா ஒரு வார்த்தை சொன்ன, ஒரே ஒரு வார்த்தைப்பா, உங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்ப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அப்பா நீங்க மனதுருகி உங்களுடைய கரத்தை நீட்டி அதிசயம் செய்பவர் நீங்கப்பா. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவாயிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஓ எஸ் லார்ட், ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எல்லாரும் சொல்லமா விண்ணப்பத்தை, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமாங்க, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவருடைய கரத்தை நீட்டி அதிசயம் செய்கிற தேவன் இந்த காலவேளையில் நம்மோடு இருக்கிறார். அவர் எனக்கு உங்களுக்கு புதிய வாழ்வை தருகிறார், புதிய துவக்கத்தை தருகிறார். இன்றைய நாளில் எனக்கு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கிறாருங்க. கண்ணீரோடு விதைத்ததெல்லாவற்றையும் அவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்கிற தேவன். ஓ ஜீசஸ். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி.
சொல்கிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே. அப்பா, புது துவக்கத்தை தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். Oh, yes, Lord. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல். ஆமென். நன்றி உமக்கு. We thank you, Lord, for your everything. Oh, yes, Jesus, hallelujah. நன்றி உமக்கு, மன நிறைவுடன் சொல்கிறோம். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Oh, yes, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய துவக்கத்தை தந்தவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, எங்களோடு பேசினதற்காக, நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற சுகத்திற்காக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதற்காக, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைத்தது எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு அறுக்க செய்கிற தேவன். நாங்கள் கம்பீரத்தோடு அறுப்போம். நீங்க எங்களை ஒரு நாளும் கண்ணீரோடு விட்டதில்லப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மீதியான நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நல்ல ஒரு போஜனமாக, எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே பலனை தருகிறதாக ஆண்டவரே இருக்க எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, முடிவு ஜெபத்திலும் நீங்க எங்களோட இடைப்படுங்க. அதனுடைய கடைசியாக இருக்கிற எங்களுடைய சுகமாக்குதல் ஜெபத்திலையும் ஆண்டவரே என்னை பூசி ஜெபிக்கும் பொழுது சுகத்தை தாங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறீரேப்பா. அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 119,
வசனங்கள் 33 40 வசனம் வரைக்கும். சங்கீதம் 119 வசனங்கள் 33 40 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதைகளில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமேன்.